நீ நானாக கண்ணாடம் சூடிக்கொள்ள ஆசை வச்சாகாதா இன்று இரவு 10 மணி அளவில் தோட்டத்தில் தனிமையில் என்னை சந்திக்கவும். தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. உள்ள என்னதான் இருக்க முடியும் சார்? பெயிண்டிங் வேலை நடக்கும். ஓ, அப்ப உள்ள பெயிண்டர்ஸ் இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சுக்கிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து லடாக் ட்ரிப் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் டிவிஎஸ். அதெல்லாம் வந்து லாங் டிரைவ் வந்து டிவிஎஸில் போய்க்கிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 1000 கிலோமீட்டர். ஏதோ 1000 கிலோமீட்டர் தான். நாங்கள் போயிட்டு ரீச் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். பாய். அவ்வளோதான். பாய். தெரியலையே. கொய்யால வாடாங்க. முடியல. ஐயோ ஐயோ போச்சே. கிரீஸ் ஒழுகு விட்டாடியே. ஃபுல்லா ஏத்து. ஃபுல்லா ஒழுகணும். அடிக்கிற அடியில ஒழுகணும். இன்னும் ஒழுகணும். லைட்டா ஒழுக விடு. இன்னும் லைட்டா ஒழுக விடு. ஓகே. நம்மளாம் என்னைக்குமே ஒழுக விட்டு தான் அடிப்போம். கிரிக்கெட்னா கவாஸ்கர், தமிழ்நாடுனா அண்ணன் திவாகர். அங்க பாருங்க கெத்த பாருங்க. இதுதான் கெத்து. நடிப்பு. அங்க சிவாஜி கணேசன் தோக்கடிச்சு அப்படியே கமல கிம்மலு விக்ரம் எல்லாத்தையும் தோக்கடிச்சு நீங்க வருங்காலத்துல நீ பாத்தீங்கன்னா நடிப்பின் திலகம்
நாயகன் அங்கே போகிற தனுஷ் அப்படியே அடுத்து தனுஷ் மாறுறாப்புல அண்ணா அப்படியே தனுஷ் அப்படியே தனுஷ் அப்படியே அங்கே போகிற தனுஷ் அப்படியே தனுஷ் நடிக்கிறாப்புல இதெல்லாம் நண்பர்களே பாருங்க, காப்பில உப்பு போட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு மேல நம்ம இந்த வீட்டுல இருக்க முடியாது நண்பர்களே. உப்பு இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா நம்ம இதுக்கு மேல இருக்க முடியாது. இந்த வீட்டுல இனிமே பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் போல. எப்பவுமே நம்ம உயிருக்குமே ஆபத்து தான். உதயநிதி குத்தாடி தான் அவரோட முத பண்ணானா ஓக்க படம், அந்த படம் நடிக்க தான் பண்ணாரு அவரு. புரியல, அதாங்க ஒரு கல் ஒரு கண்ணாடி. அதான் இப்பெல்லாம் வந்துட்டு அந்த ட்ரெண்டிங்ல இருக்கவங்க சொன்ன ஷார்ட் ஃபார்ம் வச்சிருக்காங்களே, அதான் ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஒரு கல் ஓகே ஒரு கண்ணாடி ஓகே ஓக்க படம் தான் இது. ஒரு கூத்தாடி தான், அதான் எல்லாமே சொல்ல. எம்ஜிஆர் ஒரு கூத்தாடி தான், தியாகராஜ பாகவதர் ஒரு கூத்தாடி தான், என்.எஸ். கிருஷ்ணன் ஒரு கூத்தாடி தான். இப்போ உதயநிதியே வந்துட்டு அது எல்லாருமே வந்த கூத்தாடிகள் தான் வராங்க. அவங்களுக்கு ஏன் ஓட்டு போறீங்க தான் நான் சொல்றேன். மாதிரி வந்துட்டு இப்ப அரசியல்ல யார் வந்துட்டு அவங்களுக்கு நல்லது பண்றாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க போட்டுப்பாங்க. பரவாயில்ல, சச் a sweet guy. ஓ, உங்களுக்கு ஒரு வாய். சீ, நான் அடுத்தவங்க வாயில இருந்து வரதெல்லாம் சாப்பிட மாட்டேன். முட்டை சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேனே. நாளையே நான் முடிஞ்சு போயிருவேன். அறிவு அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. புத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா பின்ன. இந்தப்ப தாரிய கிட்ட ஹலோ, பிரவீன் இருக்காருங்களா? குளிச்சிட்டு இருக்காருங்க. நீங்க? நான் காலையிலே குளிச்சிட்டாங்க. காலையில எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டைமா, கோவத்துல அவரு நான் அடிச்சிட்டாரு. இந்த பயலுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புள்ள மேல கைய வச்சிருந்திருப்பான். நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன், பூரிக்கிட்ட வச்சு தலையில நான் சாத்து. நானும் அதாம்மா பண்ணேன். ஆனா இந்த டெட் பாடி என்ன பண்றதுன்னு தெரியலம்மா.
சார் நான் அப்படியே அந்த ஆட்டோ ஓரமா போறேன் அந்த அக்கா ட்ரெயின் பிடிச்சிட்டு இருக்கேன் தம்பி 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 சும்மா சார் சும்மா சார் பிறந்திடமா நீ பிறந்தாய் தம்பி வேற எதனா பாட்டு பாடலாம்ல அருமையான வரிகள் அருமையான சார் அப்படியே லாரி கிட்ட போயிட்டு கட்டடிக்கு வா சும்மா சார் சும்மா சார் தம்பி பேமெண்ட் பண்ணிட்ட பாத்துக்கோ. சரி சரி ஓகே சார் பாய் பார்க்கலாம். தம்பி நீங்க நல்லா பேசுறீங்க, கொஞ்சம் நாலேஜும் வளர்த்துக்கோங்க, ஓகேவா? ஜாலியா பேசுறேன்னு சொல்லிட்டு படிக்காதான் நினைச்சுக்கிட்டீங்களா? நான் PhD முடிச்சிருக்கேன் சார். சாரி 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 தம்பி சாரி. சும்மா சார் குழப்பா இருப்பாய். என்ன ஆட்டம் ஆடுது? ஆமா, ஒரே பக்கமா ஆடுது. ஃபாலோ பண்ணுங்க இல்லை காலைல போட்டுருவேன். கல்ல என் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா காலைல போட்டுட்டா காலைல ஐடியா ஃபாலோ பண்ணிருக்கேன்னா சரியா? ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? இல்லைன்னா காலைல போட்டுருவேன். ஃபாலோ பண்ணுங்க சரியா? இல்லைன்னா காலைல போட்டுருவேன்.